மறந்தும் எலுமிச்சை பழத்தில் இதை மட்டும் செய்து விடாதீர்கள். முடிந்தது கதை. சினிமா. பொதுவாக எலுமிச்சை பழத்தை கோயில்களுக்கும் வீட்டிற்கும் அதிகம் பயன்படுத்துவார்கள். பெண்கள் வீட்டில் எலுமிச்சை பழத்தை எலுமிச்சை சாறு பிழிந்து சாதம் செய்வார்கள் அல்லது ஜூஸ் போட்டு குடிப்பார்கள். ஆனால் எலுமிச்சை தோலில் எவ்வளவு பலம் இருக்கிறது என்பது தெரியுமா? அது சில பெண்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கும். பல பெண்கள் எலுமிச்சை பழத்தை பிழிந்து விட்டு தோலை தூக்கித்தான் போட்டிருப்பார்கள். சிலர் எலுமிச்சம் தோலை காய வைத்து அதை அரைத்து மந்தி பிரியாணி செய்வார்கள். பலர் எலுமிச்சம் பழத்தை பாத்திரங்கள் கழுவும் பொழுது சோப்புடன் போட்டு பயன்படுத்துவார்கள். அதில் பாத்திரங்கள் பளிச்சென்றாகும், மேலும் வாசமாகவும் இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, எலுமிச்சம் தோலை சிலர் நறுக்கியவுடன் கிச்சன் டைல்ஸில் போட்டு விடுவார்கள். இதனால் ஒருவித வெள்ளை கரைகள் டைல்ஸில் படிந்திருக்கும். உடனே அந்த கரை போவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பலர் தங்களது கிச்சன் கவுண்டர் டாப்பை சுத்தம் செய்வதற்கு எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் அப்படி செய்வது தவறு. ஏனெனில் பளிங்கு, கிரைனட், சுண்ணாம்பு போன்ற இயற்கை கல்லால் தான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் போடப்பட்டிருக்கும். இதில் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தினால் எலுமிச்சையில் இருக்கும் அமிலம் இந்த கற்களின் மேற்பரப்பை அரித்துவிடும் மற்றும் காலப்போக்கில் அதன் நிறமும் மாறி அதில் விரிசல் ஏற்பட்டுவிடும். எலுமிச்சைக்கு பதில் அந்த கற்களின் அழகை பாதுகாக்க பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட pH நடுநிலை கிளீனரை பயன்படுத்துங்கள். நான்ஸ்டிக்கில் எலுமிச்சை பயன்படுத்தினாலும் அது அதன் செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முடிவில் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாற்றுகிறது. எனவே நான்ஸ்டிக்கை சுத்தம் செய்ய மென்மையான கிளீனரை பயன்படுத்துங்கள். இது அவற்றின் செயல்பாட்டை பராமரிக்கவும் சேதத்தை தடுக்கவும் உதவுகிறது. பித்தளை, தாமிரம், அலுமினியம் ஆகியவற்றை சுத்தம் செய்ய எலுமிச்சை பழத்தை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் எலுமிச்சை பழத்தில் இருக்கும் அமிலத்தன்மை இவற்றை அழித்துவிடும். எனவே இவற்றை சுத்தம் செய்ய பாலிஷ் செய்வதற்கு ஏற்ற உலோக கிளீனர்கள் அல்லது வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். எலுமிச்சையில் இருக்கும் அமிலத்தன்மை எலக்ட்ரானிக் கெட்டில்களை சேதப்படுத்திவிடும். எனவே இதை சுத்தம் செய்ய ஒருபோதும் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக டிஸ்கேலிங் டிட்டர்ஜென்ட்டுகளை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துங்கள். எலுமிச்சை பழத்தை நீங்கள் இதற்கெல்லாம் உபயோகிக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் சோடா உப்பையும் கலந்து அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழியுங்கள். ஒரு துணியை இதில் நடைத்து ஜன்னல் சட்டங்களை துடைத்தால் உங்கள் ஜன்னல் சுத்தமாக பளீரென மின்னும். உங்கள் கிச்சன் சிங்கை சுத்தம் செய்யவும் எலுமிச்சை பயன்படும். 2 எலுமிச்சை பழங்களை நறுக்கி அதை சிங்கை சுற்றி பிழிந்து தெளியுங்கள். கொஞ்சம் கல் உப்பையும் தெளித்து பிரஷை கொண்டு நன்கு தேய்த்து சற்று வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள். இதனால் சிங்கும் சுத்தமாகும், மேலும் சிங்கில் இருந்து துர்நாற்றங்களும் வராது. உங்கள் பாத்திரங்களை சோப்பு மற்றும் தண்ணீர் கொண்டு கழுவிய பிறகு 5 மில்லி வினிகர் மற்றும் சிறிது எலுமிச்சை சாற்றினை தெளியுங்கள். கையை கொண்டு பாத்திரத்தை 5 நிமிடம் வரை தேய்த்து விடுங்கள். இது வாடையை போக்குவது மட்டுமின்றி கரையையும் போக்கும். உங்கள் வீட்டு தரையை பளிச்சிட செய்ய எலுமிச்சை ஒரு சிறந்த வழி. எலுமிச்சை பழத்தை தரையில் சில துளிகள் பிழிந்து அதனை ஈரத்துணி கொண்டு துடையுங்கள். 10 நிமிடம் கழித்து வினிகர், உப்பு மற்றும் தண்ணீர் கலந்த கலவையை கொண்டு மாப் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் தவழும் குழந்தை இருந்தால் இதை நீங்கள் செய்து வருவது நல்லது. குழந்தைகள் இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் வீட்டின் தரையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கிருமிகள் அண்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு, வினிகர், உப்பு கலந்து நன்கு தரையை துடைத்து விடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் கிருமிகளும் அழிந்துவிடும். தவழும் குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் அண்டாமல் இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.